ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் அதனுடைய 18 வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். சங்கீதக்காரனுடைய ஒரு அருமையான ஜெபம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய சமூகத்திலே அவர் ஏறெடுக்கிற ஒரு ஜெபம். ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். எதற்காக? வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி, பார்க்கும்படி. பரிசுத்த வேதாகமத்தில் தேவாதி தேவனுடைய அதிசயங்கள், அற்புதங்கள், அவருடைய மகத்துவங்கள், அவருடைய வல்லமைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை நான் பார்க்க வேண்டும், அவைகளை நான் உணர வேண்டும். அதற்கு என் கண்களை திறந்தருளும். D.L. மூடி என்ற ஒரு பக்தன், தேவனுடைய மனிதன், இப்படியாய் சொல்லுகிறார்: தேவனுடைய வார்த்தையில் நிலைத்து நில்லுங்கள், அப்பொழுது நீங்கள் தோல்வி அடைய முடியாது. அவருடைய வார்த்தை 6000 ஆண்டுகளாக பரிசோதிக்கப்பட்டது, ஆனாலும் அது தோல்வி அடையவில்லை. D.L. மூடி அவர்கள் சொன்ன வரிகள் இது. வேதத்தில் உள்ள அதிசயங்கள், தேவனுடைய மகத்துவங்கள், அது நமக்கு வெற்றிக்கு நேராய் நடத்தும் என்று சொல்லி நாம் அறிகிறோம். பக்தர்களுடைய வாழ்க்கையிலே அதுதான் நடந்திருக்கிறது. அதே காரியம் இன்றைக்கு நமக்கும் நடக்கும். எப்பொழுது வேதத்தை கருத்தாய் வாசித்து தியானித்து வேத வசனத்திற்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம் கண்கள் திறக்கப்படும். நம் வாழ்க்கை செம்மையான பாதையிலே ஓட ஆரம்பிக்கும். ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் மூலமாய் நம்மை சரியான வழியிலே நடத்தி செல்லுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 37 வசனத்திலே சங்கீதக்காரர் சொல்லுகிறார்: மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும், உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரே, மாயை நான் கண்டுவிடாதபடி அதற்கு என் கண்களை விலக்கி காத்துக்கொள்ளும். மாயை என்பது என்ன? பிரசங்கியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 14 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற சகல காரியங்கள், அவைகளை எல்லாத்தையும் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது இதோ அது எல்லா மாயை மனதிற்கு சஞ்சலத்தையே கொண்டு வந்து போடுகிறதுமாயிருக்கிறது. அப்படியானால் மாயையிலிருந்து நம் கண்களை விலக்கி தேவனுடைய வழியில் நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பார்வை பரிசுத்த வேதாகமத்தில் இருக்க வேண்டும். அதைதான் அந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். வெறுமனே வேதத்தை வாசித்து ஏதோ அன்றன்றைக்கு ஏதோ வாசிக்க வேண்டும் என்று கடமைக்காக வாசித்து ஓடுகிறதல்ல. கண்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய மகத்துவங்களை நாம் வாசிக்கும் பொழுது அது இந்த உலகத்தின் மாயையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறதா இருக்கிறது. ஒருவேளை நாமும் உலகத்தின் ஓட்டத்திலே அந்த மாயையை
அந்த மாயையான வஞ்சகத்திலே வீழ்ந்து விடாதபடிக்கு அதற்கு நம்மை விலக்கி காக்கிறது. ஆகவேதான் பக்தன் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். யோனா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இந்த உலகம் மாயை நிறைந்த உலகம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதிலும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பொய்யான மாயை, எல்லா இடத்திலும் வஞ்சகம், ஏமாற்றுகிற காரியம், பொய்யான மாயை. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தேவன் கிருபை உள்ளவராய், இரக்கம் உள்ளவராய், ஐயோ என் மகன் என் மகள், இவர்களுக்கு என்னுடைய கிருபை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தின் பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்களோ தங்களுக்கு தேவனிடத்திலிருந்து வரும் கிருபையை போக்கடித்து விடுகிறார்கள், வீணாக்கி விடுகிறார்கள், அவைகளை இழந்து போகிறார்கள். இந்த பொய்யான மாயை எங்கிருந்து வருகிறது? வேதத்திலே பார்க்கிறோம், பொல்லாத பிசாசானவன், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அந்த பொல்லாத பிசாசினிடத்திலிருந்து வரக்கூடியது பொய்யான கிரியைகள். ஆதியாகமங்களின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 16, 17ஆம் வசனங்களிலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் மிக தெளிவாய் ஆதாமுக்கு சொல்லி இருக்கிறார், அந்த ஒரு குறிப்பிட்ட கனியை மட்டும் நீ தொடக்கூடாது என்று சொல்லி. அதற்கு மீறி நீ தொட்டால் நீ சாகவே சாவா என்று சொல்லி கட்டளையாக இட்டிருக்கிறார். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆனால் பொல்லாத பிசாசானவன், அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமானவன் என்ன செய்திருக்கிறான்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். பார்த்தீர்களா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று சொல்லுகிறார். ஆனால் பிசாசானவன் என்ன சொல்லுகிறான்? உன் கண்கள் திறக்கப்படும், இதை நீ புசிக்கும் நாளிலே உன் கண் திறக்கப்படும் என்று சொல்லி மனிதனுக்கு ஒரு பொய்யான தகவலை கொடுக்கிறான். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தேவன் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை பிசாசின் மாயையான பொய்யை நம்பி செய்த மனிதன் இன்றைக்கும் சபிக்கப்பட்டவனாய் இந்த பூமியில் அலைந்து கொண்டிருக்கிறான். அநேக சாபங்கள், பாவத்தின் விளைவான சாபங்கள் மனிதனை கவ்வி பிடித்திருக்கிறது. இப்படிப்பட்டதான பாவத்தின் கிரியைகள் நிமித்தமாய் தேவ கிருபையை மனிதன் இழந்து விட்டான். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆகவேதான் பக்தன் சொல்லுகிறார், வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7, 8 ஆகிய பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும், கர்த்தருடைய சாட்சி சத்தியம் பேதையை ஞானியாக்கிறதுமாயிருக்கிறது. 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை
தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. இந்த உலகத்தின் மாயை குறைவுக்கு நேராய் நடத்தும். ஆனால் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியம், அது பேதைகளை ஞானிகளாக்குகிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மை, அது இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கண்கள் தெளிவாகும் பொழுது தேவன் நியமித்த பாதையிலே மனிதன் ஓட ஆரம்பிக்கிறான். அது செமையான வழியாயிருக்கும். அது நித்தியத்திற்கு போகக்கூடிய வழியாயிருக்கும். அது பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்துகிற பாதையாயிருக்கும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. சங்கீதம் 119ஆம் அதிகாரத்திலே, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. கர்த்தருடைய வழி அவருடைய வசனத்தில் இருக்கிறது. அதை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வேதத்தை கண்ணும் கருத்துமாய் மிகுந்த ஜாக்கிரதையோடு வாசித்து தியானித்து அதில் உள்ள கற்பனைகளை, கட்டளைகளை, நியமங்களை, ஆண்டவர் காட்டியிருக்கிற வழிகளை சரியாய் கண்டுபிடித்து அதன்படி ஓட ஆரம்பிக்கும் பொழுது தேவன் என்ன சொல்லுகிறார்? அந்த வசனம் நம்மை காத்துக்கொள்ளும், நம்முடைய வழியிலே நம்மை காத்துக்கொள்ளும். அந்த வசனம் நம்மை சரியான பாதையிலே நடத்தும். இந்த உலகத்தின் மாயை பாராதபடி நம் கண்களை விலக்கி காத்துக்கொள்ளும். தவறான வழியிலே வழி விலகி போய்விடாதபடி வசனம் நம்மை காத்துக்கொள்ளும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியோ. இன்றைக்கும் நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, இந்த உலகத்தின் மாயை, அதிலும் பொய்யான மாயை ஒரு நாளும் பற்றி கொண்டு அவைகளை பின்பற்றி உம்முடைய கிருபைகளை நான் இழந்து விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நான் பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள உம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்து செமையான வழியிலே நடந்து வர உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய், ஏற்றவளாய், பரிசுத்தத்திலும் தேவ நீதியிலும் பலனடைய, எப்படியாவது உம்முடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து விட இந்த உலகத்தின் மாயையிலிருந்து காப்பாற்றும் என்று சொல்லி நாம் கெஞ்சி கேட்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அறியும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி யார் யார் கேட்கிறார்களோ கர்த்தர் மனம் இறங்கும்படி ஆட்சேபிக்கிறேன். இயேசுப்பா, உலகத்தின் பொய்யான மாயைகளை விட்டு என் தேவனுடைய கிருபை மட்டுமே எனக்கு வேண்டும் என்று சொல்லி தங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற உடைய பிள்ளைகள் மீது உடைய கிருபைகள் அளவில்லாமல் பொழிந்தருளும்படி ஆட்சேபிக்கிறேன். எல்லா பொய்யான மாயைக்கும் பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். அவர்கள் நடக்க வேண்டிய வழியிலே அவளை நடத்தி செல்லுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் இந்த ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.